தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சியின் 2006 முதல் 2011 வரையில் மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி ஜெயவேல் முன்பு நிலுவையில் உள்ளது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி மா. சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கடந்த வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மா. சுப்பிரமணியனும் அவரது மனைவி காஞ்சனாவும் நேரில் ஆஜராகவில்லை. தமிழக அமைச்சரவை கூட்டம் நடப்பதால் விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க கோரி மா. சுப்பிரமணியன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் மா. சுப்பிரமணியனும் அவரது மனைவி காஞ்சனாவும் மே 6ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என அழைப்பாணை பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிபதி உத்தரவுப்படி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட மா. சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவரும் நேரில் ஆஜராகவில்லை. இதையடுத்து மே 23ஆம் தேதி வழக்கின் விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டது. மேலும் மே 23ஆம் தேதி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர், வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர், தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான வருமானத்துக்கு அதிகமாக அசையும் அசையா சொத்து குவிப்பு வழக்கிலும் சிக்கியுள்ளனர். இந்த வரிசையில் தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவரும் சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சியின் 2006 முதல் 2011 வரையில் மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ள வழக்கில் சிக்கியுள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல கோடி பண மோசடி செய்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தமிழகத்தின் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலகியுள்ளது. அவதூறு கருத்து தெரிவித்ததால் உயர்நீதிமன்ற தீர்ப்பாலும் மக்களின் எதிர்ப்பாலும் வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி பதவி விலகியதால் தமிழக அமைச்சரவை சமீபத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள அனைவருமே வருமானத்திற்கு அதிகமாக அசையும் அசையா சொத்து குவிப்பு வழக்கு, திமுக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி போலி ஆவணம் மூலம் பிறர் நிலத்தை கைப்பற்றுவது, ஊழல் மற்றும் லஞ்ச வழக்கில் சிக்குவது, அதிகார திமிரில் மக்களை பற்றி இழிவாக கருத்து தெரிவித்து அவதூறு வழக்கில் சிக்குவது, குற்ற வழக்கில் சிக்குவது, பண மோசடி வழக்கில் சிக்குவது போன்ற பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அனைத்து திமுக அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற, சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி மன்ற
மக்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் மீது மத்திய அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறை, கீழமை நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் போன்ற அதிகாரமிக்க துறைகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் குற்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்குபவர்களை பாரபட்சமின்றி உரிய தண்டனை வழங்குவதோடு அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடாத வகையில் தீர்ப்புகளும் தண்டனைகளும் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் அமைகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிடுவது வழக்கமான ஒன்றாகவே தொடர்ந்து கொண்டு வருகிறது. அதனால்தான் திமுக 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது. குறிப்பாக அதிமுகவுக்கு நிகராக வேற ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் வலுவாக உதயமானால் அண்ணா அறிவாலய திமுக தமிழகத்தில் இருந்து காலப்போக்கில் காணாமல் போகும் காலம் வெகு தூரம் இல்லை என்றே சொல்லலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.